ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறை எண்ணத்தோடு சேமிக்க போகிறோம். இது 30 நாளில் சேமித்தாலும் சரி, இல்லை இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் 1 வருஷம் சேமித்தாலும் சரி, சரிங்களா? அப்படி என்ன நேர்மறை எண்ணத்தோடு நம்ம சேமிக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள். 30 days சேவ் வித் பாசிட்டிவ் திங்கிங். 30 நாளில் வந்துட்டு நம்ம நல்ல ஒரு நேர்மறை எண்ணத்தோடு சேமிக்க போகிறோம், சரிங்களா? அதுதான் இந்த வீடியோ. என்னது இது 30 நாளில் நேர்மறை எண்ணம் புதுசாக வேற சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நான் இந்த மாதிரி நிறைய சீட்டில் 30 சீட்டு இருக்குது இதில், சரிங்களா? இதில் 30 சீட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீட்டை 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறை எண்ணங்கள். நம்ம இப்போ வந்துட்டு முதல் நாள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ முதல் நாள் 1 to 30 நாள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை காலண்டர் இருக்குது, ஆங்கில காலண்டர் இருக்குது அப்படின்ற போது 1ஆம் தேதிக்கு நீங்கள் சேமிக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ காசு இருக்குது அப்படின்றத இந்த குலுக்கல் முறையில் எடுக்க போகிறோம், சரிங்களா? இந்த கார்டில் குலுக்கல் முறையில் நான் இப்போ வந்து எழுதி தான் வச்சுருக்கிறேன். இதை சுருட்டி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இதில் என்ன எழுதியிருக்கு, என்ன மாதிரி நான் எழுதியிருக்கிறேன், இது எப்படி என்னன்றது உங்களுக்கு புரியலை அப்படின்னா முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த சீட்டு இப்போ நான் இப்போ இதை மடக்கி குலுக்கி நான் போடுறேன். இந்த சீட்டு தான் எனக்கு முதல் நாள். இப்போ ஜனவரி 1ஆம் தேதிக்கு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா இது வருது. தெளிவான எண்ணங்கள் நம் மனதில் தோன்றும் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இதை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி நல்ல எண்ணம் எனக்கு உருவாகுமா, என் மனசு நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு, நல்ல மனதில் நல்ல எண்ணம் வரும்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் தான் நம்ம மனசில் உருவாகும். அதனால் இதை எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதனால் 9 மணிக்கு முன்னாடி ஒரு 8:30க்கெலாம் நீங்கள் வந்துட்டு இந்த பாக்ஸை கொட்டி இன்றைக்கி நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். ஒரே ஒரு சீட்டு தான், ஒரு நாளைக்கு ஒரு சீட்டு தான் எடுக்க போகிறோம், சரிங்களா? அப்போ தெளிவான எண்ணங்கள் நம் மனதில் தோன்றும். இது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் அன்னைக்கு நாள் இப்படித்தான் நம்மளுக்கு இருக்க போகுது அப்படின்ற எண்ணத்தை நம்ம உருவாக்குறோம், சரிங்களா? அதுதான் பாசிட்டிவ் திங்கிங், அதுதான் சொல்கிற நேர்மறை எண்ணங்கள். சரி, ஓகே. இதில் எப்படி சேமிக்கிறது? கீழே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 97 ரூபா. அப்போ இந்த நாள் நம்ம 97 ரூபாய் எடுத்து இந்த உண்டியலில் போட்டாலும் சரி, நான் வருடமாக சேமிக்க போகிற இதே மெத்தடை அப்படின்னா இந்த உண்டியலில் போட்டுக்கலாம். இது 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம், உடைக்க முடியாது. இல்லை நான் அதை மாதம் எடுத்துருவேன் என்னுடைய தேவைக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் டைப் உண்டியலை நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம தெளிவான எண்ணங்கள் நம் மனதில் தோன்றும் அப்படின்றது 1ஆம் தேதிக்கு நீங்கள் இங்கே எழுதணும் அப்படின்னா இந்த 97 ரூபாயை இங்கே எழுதி வச்சுக்கோங்க. 1லேருந்து 30 வரைக்கும் தான் நம்ம கேலண்டர் இருக்குல்ல, 1ஆம் தேதி 97 ரூபாய் நம்ம சேர்த்து வச்சுருக்குறோம். சரி, ஓகே. இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும், நல்லா சுருட்டிட்டு இந்த பாக்ஸ்லேயே நான் போட்டு வச்சுட்டேன், சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸ்லேயே தனியாக தான் நம்ம வைக்கணும். இதை வந்து நம்ம மொத்தமாக போடக்கூடாது, சரிங்களா? இப்போ 2வது நாள் நம்ம வந்து இப்போ 2வது நாள் எத்தனை சீட்டு இருக்கும்? நம்மக்கிட்ட ஒரு சீட்டு தனியாக ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா 29 சீட்டு இருக்கும். இதை நான் வந்து சுருட்டி போட்டுருவேன், சரிங்களா? நான் உங்களுக்காண்டி காட்டுறதுக்காண்டி வச்சுருக்கேன், ஓகேங்களா? சரி, ஓகே. நான் அப்புறமா புதுசாக உங்களுக்கு சுருட்டி காட்டினதுக்கப்புறம் காட்ட முடியாது என்னென்ன வசனம் இதில் எழுதியிருக்கு, என்னென்ன வாசகம் இருக்குது அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் இது மாதிரி எழுதி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி காட்டுறேன், ஓகேங்களா? நமக்கு நல்ல உடல்நிலைக்கு உதவும் இயற்கைக்கு நன்றி. நம்ம நல்ல ஒரு உடல்நிலை நமக்கு இயற்கை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதனால் நமக்கு நன்றி அப்படின்னு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி இது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான். அப்புறம் இந்த சீட்டில் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை உணர்கிறோம் அப்படின்னு நான் பாசிட்டிவாக நம்ம வந்து எல்லாமே எழுதணும். நெகட்டிவ் தாட் வரக்கூடாது அப்படின்றதுனால நான் பாசிட்டிவாக எல்லாமே எழுதி வச்சுருக்கிறேன். எந்த சூழ்நிலைகளையும் நம்மால் சாதகமாக மாற்ற முடியும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன், சரிங்களா? இதான் ஒவ்வொரு வாசகமும் ஒவ்வொரு நாள் எழுதியிருக்கிறேன். நான் தேர்வை சந்திக்க எப்போதும் தயாராக இருப்பேன். இது நம்ம வீட்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்பவுமே இது பாசிட்டிவாக இருக்கும். எனக்கு இப்போ குழந்தைங்க எடுக்கும்போது நான் தேர்வை சந்திக்க எப்போ தயாராக இருப்பேன் அப்படின்னு வந்திருக்குமா?
இன்றைக்கி நல்லா நான் எக்ஸாம் இந்த விட நல்லா எழுதுவேன் அப்படின்னா அவங்க மைண்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இல்லை நீங்கள் பெரியவங்க யாராவது எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு குட்டீஸ்கிட்ட சொல்லணும், குட்டிமா இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்திருக்கு, தம்பி இங்கே பாருங்கள் உங்களுக்கு தான் வந்திருக்கு, நான் தேர்வை சந்திக்க எப்போது நீ தயாராக இருப்பேன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கும் பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக வரும். நம் நினைவாற்றல் தினமும் மேம்படும். நம்மளுடைய நினைவாற்றல் வந்து ஒவ்வொரு நாளும் நல்லா மேம்படுது அப்படின்றத நான் எழுதியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம் உடல்நிலை மேம்படும். நம்மளுடைய உடல்நிலை என்ன ஆகும், ஒவ்வொரு நாளும் நல்ல சீராக இருக்கும். நம் சீரான உடல் எடையை பராமரிக்கிறோம். நம்மளோட எடை எல்லாமே என்ன செய்யுது, சீராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறேன். நாம் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருப்போம். நாம் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, இது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் தான், அன்றைய நாள் சரிங்களா, அதனால் குடும்ப உறுப்பினர் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால் இப்படி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் எழுதியிருக்கிறேன். நாம் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருப்போம். அடுத்த வாசகம் பார்த்தீங்கன்னா, தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுப்பது எனக்கு மிகவும் எளிது. இதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட சொல்லணும், குழந்தைங்க கிட்ட சொல்லணும். இன்னைக்கு உனக்கு தான் வந்திருக்கு, தம்பியோ பாப்பாவோ உங்களுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கும் பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு போட்டிருக்கிறேன். அப்புறம் நமக்கு தேவையான அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. அப்புறம் தைரியமும் மன அமைதியோடும் இருப்போம். எப்பவுமே தைரியமாகவும் மன அமைதியோடு நம்ம இருப்போம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, ஆரோக்கியமாக இருப்பது நமக்கு மிகவும் எளிது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நாம் தைரியமாக பேசுவோம். நம்ம எதையுமே என்ன செய்வோம், தைரியமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். இந்த சீட்டு பார்த்திங்கன்னா, நாம் சந்தித்த அனைத்து மனிதர்களையும் மனதார வாழ்த்துவோம். நம்ம யாரெல்லாம் பார்த்தோமோ அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ யாராக வேணால் இருந்துட்டு போட்டும் நம்ம நல்ல மனதார வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. எப்பவுமே நம்ம எல்லையுமே நேர்மறையாக எடுத்துக்கணும். பாடங்களை படிப்பது எளிதாக இருக்கும். குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி வாசகத்தெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள். அவங்களும் இருப்பாங்க. சரிங்களா. நீங்கள் ஒரு 8:30க்கு இந்த குழுக்களில் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்களும் இருப்பாங்க. தினமும் மிகவும் மகிழ்ச்சியாக அமையும். இன்று நம்மை சுற்றி அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். இன்றைக்கி நம்மளை சுற்றி எல்லாமே கிடைக்கும். அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்ற அர்த்தம். இந்த வாசகம் பார்த்திங்கன்னா, பல நல்ல வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். ஓகேங்களா. நமக்கு மிகவும் அன்பான உறவினர்கள் இருக்கிறார்கள். நமக்கு அன்பான பாசமான நண்பர்கள் இருக்கிறார்கள். நம் மேல் நமக்கு நம்பிக்கை உயரும். நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை உயரும் அப்படின்னு எழுதியிருக்கேன். தேர்வில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். பணம் ஒரு ஆற்றல் என்பதை நாம் உணர்கிறோம். கண்டிப்பாங்க, பணம் ஒரு ஆற்றல் தான். நம்மிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடியும். நம்மளால் என்ன செய்ய முடியும், பலருக்கும் உதவி செய்ய முடியும். நம்மக்கிட்ட 10 ரூபாய் இருந்தாலும் அதில் நம்மளால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக நம்மிடம் வருகிறது. பணத்தை பற்றி நம்முடைய எண்ணம் நேர்மறையானது. நம்மிடம் உள்ள பணம் பெருகி மீண்டும் நம்மிடம் கண்டிப்பாக வந்து சேரும். ஒரு 10 ரூபாய் செலவாயிடுச்சுன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் 10 ரூபாய் 50 ரூபாயா நம்மக்கிட்ட வந்து சேரும் அப்படின்ற எண்ணத்தில் இது எழுதியிருக்கு. சரிங்களா. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, நாம் நம் உடலை அக்கறையுடன் பேணி காப்போம். நம்ம என்ன செய்யணும், நம்ம உடம்பை நம்மளே அக்கறையாக பேணி காக்கணும் அப்படின்றத எழுதியிருக்கேன். சரி, ஓகே. இது எல்லாமே நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத வாசகத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ஷீட்டில் இதை வந்து மாதம் எழுதணும்னு இல்லைங்க. ஒரு தடவை நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இதே சீட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு தடவை 1ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. சரிங்களா. 2ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா அது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அன்னைக்கான அமௌண்ட்டு. இப்போ நீங்கள் 2ஆவது நாள் நீங்கள் எடுக்கிறீங்க குழுக்களில் 65 ரூபா வந்திருக்குன்னா 65 ரூபாய் எடுத்து ஒரு உண்டியலில் போட்டுருங்க. ஒரு வருஷம் உண்டியல்னால் ஒரு வருஷம் உண்டியலில் போட்டுருங்க. இல்லை மாதம் நான் இந்த முறையில் சேர்த்து வைக்க போகிறேன்னா இந்த மாதிரி ஓப்பன் டைப் உண்டியலில் சேர்த்து வச்சுடுங்க. சரிங்களா. இப்போ நான் வந்துட்டு குழுக்கள் முறையில் காட்டுறேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து நான் எழுதின வாசகம் எல்லாத்தையுமே மடக்கிட்டேன். இப்போ நம்ம முதல் நாளுக்கு சேமிப்புக்கு எடுக்கிறோம். மாதத்தில் முதல் நாளுக்கு நம்ம ஒரு சீட்டு குழுக்கள் முறையில் நம்ம எடுக்கிறோம். ஃபேமிலியாக எப்படி எடுக்கிறீங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள்.
நமக்கு மிகவும் அன்பான உறவினர்கள் இருக்கிறார்கள். நம்மளுக்கு எப்பயுமே நம்ம சுற்றிலும் ஒரு அன்பான உறவினர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம். 81 ரூபாய் சேர்த்து வைக்க சொல்லியிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம குடும்பத்தோடு அதை வாசிக்கும் போது அப்படியான்னு ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்மளுக்கு நேர்மறை எண்ணமும் உருவாகும். இந்த 89 ரூபாய் எடுத்துகிட்டு போய் இந்த 1ஆம் தேதி நான் வந்துட்டு இது டோட்டலுக்காண்டி எழுதி வச்சது. 1ஆம் தேதி நீங்கள் 81 ரூபான்னு சொல்லி எழுதி இங்கே போட்டு வச்சுடுங்க. சரி, ஓகே. இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுடுங்க. மடக்கி இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சாச்சு. இப்போ 2ஆம் தேதி எடுக்கிறீங்க. 2ஆம் தேதி காலையில் எடுக்கிறீங்க. உங்கள் வீட்டு குட்டீஸே யாரையும் எடுக்க சொல்கிறீங்க. எடுக்கும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். நமக்கு நல்ல உடல்நிலைக்கு உதவும் இயற்கைக்கு நன்றி. இயற்கை எப்பயுமே நல்லா நம்மளை சுற்றி இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு அர்த்தம். இதை வாசிக்கும் போது நமக்கு நல்ல உடல்நிலைக்கு உதவுன இயற்கைக்கு நன்றி ஆகி சந்தோஷமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு குட்டீஸும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ 2ஆவது நாள் 65 ரூபாய். அந்த 65 ரூபாய் எடுத்து இங்கே போட்டுருங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் 30 நாள், நான் வந்து 31 நாள் இருக்கும், ஆனால் நான் 30 நாளாகவே எடுத்துக்கிட்டேன். இப்படி 30 நாள் வந்துட்டு நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். இதில் உள்ள அமௌண்ட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? இங்கே முதல் நாள் 10 ரூபாயிலேருந்து நான் எழுதியிருக்கிறேன். 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? 100 ரூபாய் வரைக்கும் எழுதியிருக்கிறேன். 100 ரூபாய்க்கு மேலே எழுதலை. எல்லாம் நம்மளால் வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்குள்ளே தான் சேர்த்து வைக்க முடியும். அப்படி நான் எழுதி அதை டோட்டல் பண்ணேன். இதில் இவ்வளோ தான் எழுதியிருக்கேன். இந்த அமௌண்ட்டை தான் நான் இங்கே உள்ளே எழுதியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1554 ரூபா. அப்போ நம்மளால் ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா நம்மளால் சேர்த்து வைக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 1554 ரூபா அப்படின்னா 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 18,648 ரூபா நம்ம இந்த முறையில் சேர்த்து வைக்க முடியும். நம்ம சந்தோஷத்தையும் நல்லா அனுபவிக்க முடியும். சரிங்களா? காலையில் எந்திரிச்சோன்னா பாசிட்டிவாக நம்ம ஒரு வார்த்தையை பார்க்கும்போது நம்ம மகிழ்ச்சியும் நல்லா இருக்கும், நம்மளுடைய மைண்டும் நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியும் உருவாக்கும், ப்ளஸ் நம்ம சேமிப்பும் பெருகுங்க. அதுக்காண்டி தான் இந்த ஒரு நியூ மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த மெத்தடில் நீங்களும் பண்ணுங்கள். நானும் இந்த மெத்தடில் தாங்க சேர்த்து வைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் உண்டியல் சேமிப்பு ஒன்று வருஷ உண்டியல் வச்சுருக்கிறேன். அதுபோக இந்த ஒரு உண்டியல் சேமிப்பும் நான் சேர்த்து வைக்க போகிறேன். சரிங்களா? இல்லை எனக்கு இந்த ஒன்றே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு உண்டியல் சேமிப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களால் 18,000 ரூபாய் தாராளமாக சேர்த்து வைக்க முடியுங்க. ஆஃப்டர் என்னால் சம்பாதிக்கவே முடியாது, என்கிட்ட காசே இல்லாதவங்க கூட இந்த முறையில் சம்பாதிக்கலாம். ஏன்னா 100 ரூபாய்க்கு உள்ளதாங்க நான் சொல்லியிருக்கேன். இப்போ முதல் நாள் என்னால் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் இல்லை அப்படின்னா அதுக்கான வாசகத்தை எடுத்துடுங்க. எடுத்து அந்த வாசகத்தை படிச்சுட்டு அந்த நேர்மறை எண்ணத்தில் என்ன வந்திருக்குன்றதை பார்த்துட்டு ஒரு பென்சில்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. 2ஆவது நாள் வந்து அந்த அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் உண்டியலில் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது தாங்க நான் சொல்லியிருந்த நியூ மெத்தடு. இந்த நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் சேமிக்கும் போது அந்த பணம் உங்ககிட்ட சேர சேர ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குங்க. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. ஓகே, பாய். நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுங்க. பாய் நண்பர்களே.